சார், என் பேர் ராம்குமார். உங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க சார். சார், என் பேர் ராம்குமார். எனக்கு 65 வயசா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை உங்களால நிவர்த்தி பண்ண முடியுமா? பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்காரு. காசு கேட்டு தான் 2 மினிட்ஸ்ன்னு சொல்கிறாரோ? காசு கேட்டால் கொடுத்துறாரா? சார், உங்களுக்கு முடியலன்னு சொல்லிடுங்க. நான் வேற யாரையா பார்த்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம். 1980ல் நான் ஒரு சோப் கம்பெனி ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடித்து நிறைய பிரான்ச்சஸ் நான் ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் நம்பி அந்த பிஸ்னஸ் போட்டேன். ஆனால் என் பிஸ்னஸ் நஷ்டத்தில் போயிடுச்சு. என் லைஃப்பில் எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே போய் நிற்க வேண்டிய நிலைமை வருது. அவங்களாம் நல்ல வசதியாக வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் நானே, என் பசங்க, என் பொண்டாட்டி அனாதையே நடுச்சில இருந்தோம். அப்போதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மலேசியாவில் என் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் எனக்கு அங்கே வேலை வாய்ப்பு 30 வருஷம் மலேசியாவில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். என் குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு போட்டாங்க. என் பொண்டாட்டி, நீங்கள் இனிமேல் அங்கே தனியாக இருக்காங்க, இனிமேல் சென்னைக்கு வந்திருக்கோம்னு சொன்னான். நானும் சென்னைக்கு வந்துட்டேன். என் பையன் இங்கே நல்ல நிலைமையை வந்தான். ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான். நான் நல்ல வசதியாக இருக்கேன் தெரிஞ்ச உடனே என் சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனும் அவங்க பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கும் என் பையனுக்கும் ஒத்து போக, என் பையன் விட்டா எனக்கு வேற ஆளே இல்லை. ஆனால் என் பையனுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. நான் ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டேன். என் பையன்கிட்ட கூட நான் கேட்கல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆசிரமம் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. ஆனா என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. 30 வருஷமா வெளிநாட்டுல போய் நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டேன். இப்போ என் பசங்களுக்காக நான் ஆசிரமத்துல போய் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? சார், எனக்கு தினமும் 2 காஃபி குடிப்பேன். தினமும் இந்த மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை மாதிரி நல்ல மட்டும் போய் இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்களோட பேசிண்டே காஃபி குடிப்பேன். ஏன்னா எனக்கு ஆசிரமத்தில் டீ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட நான் வந்து சேர்ந்து பேசிட்டே காஃபி குடிக்கலாமா? சார் வாங்க சார், காஃபி குடிக்கலாம். ராம் சாருக்கு தேவை காஃபி இல்லை, அவர் கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் தான் வேணும். அப்பா அம்மா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணம் இல்லை, கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். சார் காஃபி நல்லா இருந்தா சார்? காஃபி சூப்பராக இருந்தது சார். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்கள் தயங்காம கேளுங்க. எனக்கு இப்போ ஒன்றும் வேணாமா. நான் இப்போ ஆசிரமத்துக்கு போகிறேன். என் ஃப்ரெண்டு மலர் எனக்கா வெயிட் பண்ணிருப்பா. அவள் இப்போதான் எழுந்திருப்பா. அவளுக்கு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுக்கணும். போயிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் காஃபி. தேங்க்யூ. பாய் பாய். எல்லா அப்பா அம்மாவும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு மட்டும்தாங்க, நம்ம அவங்க கூட டெய்லி உட்காந்து பேசணும். நம்மள நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. அவங்களோட கடைசி காலத்துல அவங்கள பொறுப்பா பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.